வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். ஸோ நம்ம 10th செமஸ்டர்ல லெசன் 7 2 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நாலாவது கேள்வி ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் தி பிரிட்டிஷ் எம்பையர் பை யூசிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அதோட நோக்கங்கள் என்ன அதுதான். So to attain the self-government within the British Empire by using constitutional means அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அரசியலமைப்புக்கு சார்ந்து பிரிட்டிஷ் எம்பையர்னா பிரிட்டிஷ் ரூல்ஸ்குள்ளேயே எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். யூஸ் நான் வயலண்ட், அதாவது சண்டை மூலியமா இல்லாம அமைதியான முறையில் அமைதியான அரசியல் முறைகளை பின்பற்றி நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கிறத எங்களோட ஒரே கோல், ஒரே ரோல். புரிஞ்சிச்சா? தேர்ட் பாயிண்ட், டு அப்டைன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன் a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand ன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டொமினியன்னா ஒன்றும் இல்லை, அதாவது தன்னாட்சி தான், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை அட்டைன் பண்ணணும் தான் இவங்களோட ஒரே நோக்கம். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்த 4 கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு இவங்க கேட்கறாங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த 4 ஊரை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கேன் இருக்கு இல்லையா, அப்ப கேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கேன்ஸ்னு அப்ப CANS. ஓகேவா? கனடா, ஆஸ்திரேலியா, N ஃபார் நியூசிலாந்து, S ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஹோப் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.